வாலிபனே, உனக்குள்ள இந்த தீர்க்கதரிசன ஆவியை ஊட்டுவதற்கு தேவன் அங்கலாய்த்து கொண்டிருக்கிறார். எலியாவே, எழுந்திரு, போஜனம் பண்ணு. ஓ ஸ்தானத்தில் எலிசாவை தீர்க்கதரிசி அபிஷேகம் பண்ணு. எலிசா யெகூவை அபிஷேகம் பண்ணுவான். யெகூ தீர்க்கதரிசி புத்திரர்கள் ஒருவர் மூலம் அபிஷேகம் பண்ணப்படுவான். இந்த யெகூ எந்த எலியாவை கொல்லுவதற்கு ஆகாபனுடைய மனைவி எசபேல் திட்டமிட்டாலோ, இந்த எசபேல் ராஜ்யத்திற்கு முடிவை உண்டாக்குவான் தீர்க்கதரிசி. தேசத்தில் இருக்கிற எசபேல் ஆவி, விக்கிரக ஆவி, எசபேல் ஆவி, வேஷத்தின் ஆவி, எசபேல் ஆவி, சூனியத்தின் ஆவி, எசபேல் ஆவி, பொல்லாப்பை கொண்டு வருகிற ஆவி, தன்னை அலங்கரித்துக் கொண்டு ஜனங்களை வசீகரம் பண்ணுகிற ஆவி. இந்த எசபேல் ஆவியை முடிவு கட்ட வேண்டுமானால் தீர்க்கதரிசி எழும்ப வேண்டும். சும்மா கை தட்டிட்டு வேடிக்கை போவதற்காக வரவில்லை. சபைக்கு பின்னாடி